ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வாட்ச். கௌராமி ஃபிஷ் இது நம்மள்கிட்ட பிடிச்ச மீன். இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதில் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் தென் உள்ளே வந்து அதனுடைய வேஸ்ட் எல்லாம் கீழே வந்து படிஞ்சிருக்கு. எதனாலன்னு அப்புறம் சொல்கிறேன் நான். அண்ட் தென் இப்போ வந்து பார்க்க போகிறது இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு ப்ரைஸ் இருக்கிற பக்கெட். இது கோல்டு ஃபிஷ்ஷு ப்ரைஸை வந்து மூவ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போயிட்டுருக்க பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு அடிபடக்கூடாது, சாகக்கூடாது அப்படின்னா இது மாதிரி தண்ணி மாற்றாமே ரொம்ப நாள் இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிளைமேட்டில் சாகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், கோல்டு ஃபிஷ் ப்ரைஸ் எப்போது பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு பெரிய ப்ரைஸ் ஓடி ஒளிஞ்சிருச்சு, கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ இது எதனால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி க்ளீனாக, இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கா, இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுமாரி க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையான முறையில் மீன்களை வளர்க்கும் போது தான் அதுமாரி தண்ணி க்ளீனாக இருக்கும். தண்ணியே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நாளைக்கு தண்ணி கெடாமல் அப்படியே இருக்கும். தண்ணி இது மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா ஃபாக்ஸ் ஸ்டைல். இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலும் இந்த பிளான்ட்டும், மணி பிளான்ட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும், தண்ணியில் இருக்கிற அமோனியா, நைட்ரேட் இது எல்லாத்தையும் அது எடுத்துக்கிட்டு அது வளர ஆரம்பிக்கும். அதனால் வந்து தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கிடாது. அப்புறம் வந்து பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாக்கும். வெயிலில், நிழலில் இது மாதிரி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ்லாம் தண்ணியில் உருவாயிடும். அதுமாரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப நாள் தண்ணி சேஞ்ச் பண்ணவே வேண்டியதில்லை. ஓகே, தேங்க்யூ.